Hi, hello, good morning. Welcome to my PTMS channel. This video sponsored by Buy More eShopping. ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். Buy More eShopping. அன்பார்ந்த நம்ம PTMS சேனல் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் குழந்தைகள் நலம் பெற எதிரிகள் தொல்லைகள் நீங்க எந்த கோயிலுக்கு செல்லுவீங்க? அதாங்க நம்ம எட்டுக்குடி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அந்த எட்டுக்குடி முருகனை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்குவோம். சூரபத்மன் என்னும் அரக்கனை வதம் புரிந்த தோன்றியவர் தான் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் வழிபடுகின்றனர். அதில் மிகவும் பிரபலமான வழிபாடு முருகனை பாலமுருகன் எனப்படும் குழந்தை வடிவில் வழிபடுவதுதான். அப்படி குழந்தைகளுக்கு நல்லருள் புரியும் அருள்மிகு எட்டுக்குடி முருகன் கோயிலின் சிறப்புகளை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம், தெரிஞ்சுக்கலாம். நாகப்பட்டினம் அருகில் பொருள் வைத்த சேரி என்ற ஊரில் இறைத்தன்மை கொண்ட சிற்பி ஒருவன் வாழ்ந்து வந்தான். எப்போதும் சரவணபவா என்று உச்சரித்தவாறு இருந்த அந்த சிற்பி ஒரு அற்புதமான முருகன் சிலையை செதுக்கினான். அப்பொழுது ஆட்சியில் இருந்த சோழ மன்னன் ஒருவன் அச்சிற்பி வடிவமைத்த சிலையில் சொக்கி போனான். இது போன்று தெய்வீகமான வேறு சிலைகளை அச்சிற்பி செய்யக்கூடாது என்கின்ற எண்ணத்தில் அந்த சிற்பியின் கட்டை விரலை மன்னன் வெட்டி வீசினான். இதனால் வேதனை அடைந்த சிற்பி பக்கத்து ஊருக்கு வந்தான். அந்த ஊரில் தனது விடாமுயற்சியால் மற்றொரு அற்புதமான முருகன் சிலையை வடிவமைத்தான். தெய்வீகமான அந்த சிலையை வடிவமைத்ததிலிருந்து அந்த சிலையில் இருந்து ஒளி வீசத் தொடங்கியது. சிற்பம் முழுவதுமாக முடிவதற்குள் அச்சிலைக்கு உயிர் வந்து சிலையில் முருகன் அமர்ந்திருக்கும் மயில் பறக்கத் தொடங்கியது. ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். Buy More eShopping. பறக்கத் தொடங்கிய மயிலை எட்டி பிடி என உத்தரவிட்டான் அந்த மன்னன். அதன் பிறகு அந்த மயில் அங்கேயே சிலையாக நின்றுவிட்டது. காலப்போக்கில் இந்த ஊரின் பெயர் எட்டிப்பிடி என்பது எட்டுக்குடி என மாறிவிட்டது. இந்த எட்டுக்குடி முருகன் கோயில் சிறப்பு என்னவென்றால், பார்க்கும் விதத்திற்கேற்ப முருகனின் விக்கிரகம் நமக்கு காட்சி தருவதாகும். குழந்தையாக பார்த்தால் குழந்தை வடிவிலும், இளைஞனாக பார்த்தால் இளைஞன் போலவும், முதியவராக பார்த்தால் முதியவர் தோற்றத்திலும் முருகன் காட்சியளிக்கிறார். கோயிலின் பிரகாரத்தில் முருகனின் நவ தளபதிகளும் சிலைகள் இருக்கிறது. தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர், ஐயப்பன், மகாலட்சுமி, சௌந்தரராஜ பெருமாள், நவகிரகங்கள் ஆகியோரின் சிலைகள் இருக்கின்றன. சித்ரா பௌர்ணமி தினத்தன்று இங்கு சிறப்பாக விழா கொண்டாடப்படுகிறது. வான்மிகர் என்கின்ற சித்தர் சமாதி அடைந்த தலமாக இக்கோயில் இருக்கிறது. இக்கோயிலில் சஷ்டி விரதத்தையும் கௌரி விரதத்தையும் மிக சிறப்பாக கொண்டாடுகின்றனர். தீபாவளி அன்று கடைபிடிக்கப்படும் கேதார கௌரி விரதம் தோன்றிய தலம் இந்த தலம் என கூறப்படுகிறது. This video sponsored by Buy More eShopping. ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். Buy More eShopping. இக்கோயிலில்
சத்ரு சம்ஹார சிறப்பு பூஜை நடத்தப்படுகிறது. சத்ருக்களால் ஆன நமக்கு ஏற்படும் தொல்லைகள் நீங்க இந்த பூஜைக்கு இங்கு செய்தால் சத்ரு தொல்லைகள் நீங்கி நமக்கு நன்மை ஏற்படும் என்று, மாறாக எதிரிகள் அழிய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் நாம் இத்தகைய பூஜை இங்கு செய்தால் நமக்கு தீமை ஏற்படும் என்றும் கூறுகிறார்கள். இங்கு முருகன் அம்பாறையிலிருந்து அம்பு எடுக்கும் கோலத்தில் முருகன் காட்சியளிக்கிறார். பயந்த சுபாவம் உள்ள குழந்தைகள் இங்கு முருகனை தரிசிப்பதாலும் அந்த முருகனின் வரலாற்றை குழந்தைகளுக்கு சொல்லுவதாலும் அவர்களுக்கு பயம் நீங்கி படைப்பாற்றல் மிக்கவர்களாக திகழ்வார்கள் என்று பக்தர்கள் கூறுகின்றனர். கோயிலின் அமைவிடம் அருள்மிகு எட்டுக்குடி முருகன் திருக்கோயில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எட்டுக்குடி என்கின்ற ஊரில் அமைந்துள்ளது. கோயில் நடை திறப்பு காலை 4:30 மணிக்கு மேல் மதியம் 12:30 மணி வரையிலும், மாலை 4:30 மணிக்கு மேல் இரவு 9 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். திருவாரூர் மாவட்டத்தில் திருக்குவளை அருகே உள்ள எட்டுக்குடி முருகன் கோயில் புகழ்பெற்ற மிக பழமையான முருகன் கோயில்களில் எட்டுக்குடி முருகன் கோயிலும் ஒன்று. அருணகிரிநாதரால் இக்கோயில் குறித்து பாடல் பாடப்பெற்றுள்ளது. எட்டுக்குடியில் உள்ள முருகன் வள்ளி தெய்வானை சகிதம் காட்சி தருகிறார். முருகன் என்றதும் 6 படை வீடுகள் மட்டுமே புகழ்பெற்றதாக இருந்த நிலையில் தற்போது எட்டுக்குடி முருகன் கோயிலும் பரவலாக அறியப்பட்ட காரணம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஈஷாப்பை. ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில் பை மோட் ஈஷாப்பை. இக்கோயில் பரவலாக அறியப்பட காரணமே இக்கோயில் உள்ள முருகன் உடலில் இருந்து வெளியேறும் இரத்தமே இதற்கு அறிகுறி. திருவாரூர் மாவட்டம் திருவாய்மூருக்கும் திருக்குவளைக்கும் இடையே அமைந்துள்ள பகுதியே எட்டுக்குடி வட்டம். திருத்துறைப்பூண்டி நாகப்பட்டினம் மாநில தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து இடதுபுறமாக திருவாய்மூரில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது எட்டுக்குடி முருகன் கோயில். இதன் அருகருகே பிரம்மபுரீஸ்வரர் ஆலயமும் அருள்மிகு திருவாய்மூர் லிங்கம் கோயில், வாய்முருகநாதர் திருத்தலமும் அமைந்துள்ளது. அதன் அருகிலேதான் வாய்முருகநாதர் திருத்தலமும் அமைந்துள்ளது. எட்டுக்குடி கோயிலில் முருகன் அமைந்துள்ள அழகே தனி சிறப்பு வாய்ந்தது. எட்டுக்குடி கோயில் முருகன் அமைந்துள்ள மயில் சிற்பத்திற்கு தரையின் மீது உள்ள ஆதாரம் அதன் 2 கால்கள் மட்டுமே. இங்கு முருகன் உக்கிரமாக இருப்பதால் அவரின் கோபத்தை தணிக்கும் வகையில் தினந்தோறும் பாலாபிஷேகம் செய்யப்படுகிறது. பிரகாரத்திற்கு முருகனுடன் சூரபத்மன் வதத்திற்கு துணையாக சென்ற 9 வீரர்களும் திருவருவமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சூரசம்ஹாரம் செய்ய முருகன் இத்தலத்தில் இருந்தே புறப்பட்டதாக நம்பப்படுகிறது. பழங்கால சித்தர்களில் ஒருவரான வான்மிகு சித்தருக்கு எட்டுக்குடி முருகன் கோயிலில் ஜீவசமாதி உள்ளது. இங்கு உள்ள வன்னி மரத்தடியில் சமாதி பெற்றுள்ளார் சித்தர். வடமொழியில் இராமாயணம் பாடிய வால்மீகி முனிவர் தான் தென்னகத்தில் வான்மிகர் என அழைக்கப்படுகிறார். வான்மிகரை பற்றி சித்தர் போகர் பாடியுள்ளதாக இருவரும் சித்தர் வரிசையிலே இடம்பெற்றுள்ளார். முன்னொரு காலத்தில் இப்பகுதியை
மிகவும் வறட்சியடைந்தாக இருந்த நிலையில் எட்டுக்குடி முருகன் தோன்றிய பின்னரே இக்கோயில் அருகிலுள்ள அனைத்து கிராமங்களும் மிகவும் செழிப்பாக ஆனதாகும். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோர் இ-ஷாப்பிங். ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். பை மோர் இ-ஷாப்பிங். இது ஒரு பரிகால ஸ்தலம். எட்டுக்குடி முருகரை தரிசித்து அவருக்கு மலர் மாலை சூட்டி வேண்டினால் வறுமை நீங்கும். முருகன் திருவுருவத்தில் சந்தனம் பூசி வழிபட்டால் உடல்நலம் பெருகும். குடும்பத்தில் பிரச்சனை நிலவுபவர்களுக்கு இத்தல முருகனுக்கு புது வஸ்திரம் வழங்கி வழிபட்டால் பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியான நிகழ்வுகள் அரங்கேறும் என்பது இத்தலத்தின் உள்ள மிக அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. இரத்தம் ஓட்டம் கொண்ட முருகனே இம்முருகன். இத்தலத்திற்கு கூடுதல் சிறப்பு என்னவென்றால் எட்டுக்குடி முருகன் திருவுருவத்தில் இருந்து வெளியேறும் இரத்தமுமே. இத்தலத்திற்கு கூடுதல் சிறப்பு என்னவென்றால் இத்தலம் எட்டுக்குடி முருகன் திருவுருவிலிருந்து வெளியேறும் இரத்தம். கட்டை விரல் வெட்டப்பட்ட சிற்பி அடுத்து முருகன் சிலையை வடிவமைக்க உயிர் ஓட்டமுள்ள கல்லை தேர்வு செய்தார். அந்த கல்லிலே முருகனின் சிலையையும் மயிலையும் செதுக்கி வடிவு கொண்டார். வடிவமைத்து கொண்டிருக்கும் பொழுது அக்கிராமத்தை ஆண்டு வந்த முத்தரசன் என்ற குறுநில மன்னன் அச்சிலையை பார்வையிட்டார். முருகனே நேரில் நிற்பது போல தோற்றம் கொண்ட அந்த முருகன் சிலைக்கு அங்கேயே கோவிலையும் கட்டினார். அந்த முருகன் சிலையில்தான் தற்போது அந்த முருகன் சிலைதான் எட்டுக்குடி சௌந்தரேஸ்வரர் கோயிலில் இன்றும் உள்ளது. தற்போதும் அச்சிலையிலிருந்து இரத்தம் வெளியேறுவதாக நம்பப்படுகிறது. நம்ம பிடிஎம்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பிடிச்சிருந்தா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, பெல் பட்டனை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். இதுவரை நம்ம பிடிஎம்எஸ் சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.